வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பருப்பு பொடி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனா கூட டேபிள்ல வச்சிருப்பாங்க பாருங்க. சுட சுட சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பிஸியான நேரத்துல சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூடா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் செய்யலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். பர்ஃபெக்டான அளவுகளோட கரெக்டா எது வந்து எப்படி வறுக்கணும், டீடைல்டு ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டோம்னா ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க. நல்ல இந்த மிளகு வாசம், இந்த கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த வாசனை, எல்லா பருப்பும் கலந்த ஒரு வாசனை, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லா பருப்பும் சேர்ந்ததுனால நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, முதல் சாதம் பிடிச்சபடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா டைஜஷன் நல்லா ஆகும் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நல்ல எச்சில் ஊறும். ஊறும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல டைஜஷன் ஆகும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப்பு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம அப்படி பொறுமையாக வறுக்கும்போது தான் இந்த பருப்பு வந்து உள்ள வரைக்கும் நல்லா வறுப்படும். இல்லைன்னா உள்ள பச்சையாக இருந்து பருப்பு பொடி நம்ம சாப்பிடும்போது ஒரு பச்சை வாசனை வரும். இந்த அளவு செவந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கும், அதில் நல்ல ஒரு மனம் இருக்கும். அதை நல்லா பர்ஃபெக்டாக வறுத்தோம்னா அந்த பொடியில் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு வந்து நல்லா செவந்தாச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும், நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துப்போம். கடலைப்பருப்பு நல்லா செவந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டியதில் நல்லா ஒரு வாசனை வந்தால் போதும். ஜீரகம் மிளகு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்குள்ளே பொட்டுக்கடலையும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கணும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பெருங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தட்டி வச்சுருக்கிற 7-8 பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணிடுவோம். பூண்டு கொஞ்சம் நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பொடி வந்து நல்லா பூண்டு வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு இதெல்லாமே சூடாக இருக்கு இல்லையா, இதிலே வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த உப்பில் இருக்கிற ஈரமும் வந்து ட்ரை ஆகிடும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 2 மாதம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மணக்க பருப்பு பொடி சர்விங்க்கு ரெடி. நல்லா சூடு ஆறியாச்சு. பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது டைட்டாக மூடி வச்சுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். 2 மாதம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுட சுட சாதத்துலனா தாராளமாக நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ போட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பொடி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடான சாதம், நல்லா கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு பொடி நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க. நல்ல இந்த மிளகு வாசம், இந்த கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த வாசனை, எல்லா பருப்பும் கலந்த ஒரு வாசனை, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.